எல்லாருக்கும் வணக்கங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஜூலை மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மேசராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் பிறக்கப்படக்கூடியது புதன்கிழமை அதிகாலை. ஜூலை மாதம் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கப்படுதுன்னா பூராடம் நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் 3வது பாதத்தில் தனுசு ராசி மீன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் பிறக்கப்படுது. அப்போ மேஷ ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்க, தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தனகாரகனோட சேர்ந்திருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மாத பலன் அப்படின்னா 2 விதத்தில் தான் சொல்ல முடியும். ஒன்று இந்த கோட்சார கிரக அமைப்புகள், 2வது பார்த்தீங்கன்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரியன். இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. மாத கிரகம்னா சூரியன் தானே. அப்போ அந்த சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கார், யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு, அதுக்கான பலனை தான் அந்த மாதத்தில் ஏற்படும். இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3வது பாவகம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் 15 நாளும் கடகத்தில் ஒரு 15 நாளும், சரிங்களா? அப்போது இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் சூரியன் இருப்பார். 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 19ஆம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பார். 19 தேதியிலிருந்து 31 தேதி வரை பூசம் நட்சத்திரத்தில் தான் சூரியன் இருப்பார். அப்போ அந்த 3 நட்சத்திரத்தில் சூரியன் ட்ராவல் பண்ணுறதுனால எந்த மாதிரியான மாற்றம்? முழுமையாக 2 விதத்துலையும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவில் பலன் சொல்கிறேனுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசியாதிபதி 2ல் இருக்கிறதும் 2 கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதி தனகாரகனோட சேர்றதும் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் கம்மியாகும். இந்த ஜூலை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக பொருளாதார ரீதியாக ரொம்ப சங்கடங்கள் இருக்குதுங்க. மன வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னடா என் வாழ்க்கைன்ற அளவுக்கு இருக்குதுங்க அப்படின்னா மேசராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளார, அதாவது சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் ஏறி அதே தனகாரகனோட சேரும் பொழுது நமக்கு அந்த மன ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கடவுள்கிட்ட கேட்குறது என்னென்னா சந்தர்ப்பம் தானே. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் என்னுடைய சங்கடங்களை நான் சரி செஞ்சுக்குவேன். அப்போது சம்பாதிக்கிறதுக்கான பாதையை மட்டும் எனக்கு கொடுங்க, சாதிச்சுக்கிறேனுங்க, இதுதானே நீங்கள் எதிர்பார்க்கிறது. அப்போ மேஷராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்ளூரில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளார வரக்கூடிய கிரக அமைப்புகள் மன அழுத்தத்தை சரிப்படுத்துது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்தபடியாக இந்த செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் வராரு. அப்போ குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் தானே. படிப்பு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் தானே. தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். சுக்கிரன் 4ல் இருக்கிறார். இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. 4ஆம் தேதி சுக்கிரன் 5வது பாவகத்துக்கு வந்துடுவார். அதாவது நம்ம ராசிக்கு 5வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புத்திரஸ்தானத்தில் ஏறி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் செவ்வாய் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதியை பார்ப்பார். அந்த நேரத்தில் இந்த சூரியன் இருக்கார் இல்லைங்களா, இந்த இடத்துல புனர்பூச நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தில் ஏறுறார். சூரியனுடைய ஆதிக்கத்தில் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனை பார்ப்பது அந்த சூரியன் புனர்பூச நட்சத்திரம். இதனால் 4ஆம் தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளார மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் சங்கடம் இருக்குதுங்க. 5 வருஷம் ஆகுது திருமணம் ஆகிட்டு, 15 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை, யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்து பார்த்துட்டுனுங்க, இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 4 தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளார குழந்தை பாக்கியம் உருவாகும். சில பேர்
பாகப்பிரிவினை செஞ்சிக்காமல் இருக்கிறனுங்க, பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டேனுங்க, மறுபடியும் போக முடியல, அல்லது பூர்வீகத்திலேருந்து வெளியேற முடியல, அதாவது பூர்வீகம் சார்ந்த சங்கடங்களும் இந்த 4 தேதியிலிருந்து 19 தேதிக்குள்ளார சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் படிப்பு ஸ்தானத்திலிருந்து படிப்பு ஸ்தானாதிபதியை பார்ப்பதும், இதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாவுக்கு இந்த மாதம் பயிற்சி கிடையாது. செவ்வாய் முழுமையாக நம்ம 2ல் தான் இருக்க போகிறார். அப்போது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உண்டு. பொதுவாக மேசராசியில் பிறந்தவங்க எப்படின்னா நிறைய பேர் அரசு பதவியில் இருப்பாங்க. காவல்துறையில், போக்குவரத்து துறையிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ஜனங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க இருக்கிற ஆசிரியர் துறையிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இந்த நேரத்தில் அரசாங்க உத்தியோகம், அல்லது நீங்கள் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம், அல்லது ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, இந்த மாதிரியான சூழல் எல்லாமே புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் பொழுது நல்லது செய்யும். அப்போ நமக்கு புனர்பூச நட்சத்திரம்னா 6ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு 19ஆம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம், அதாவது ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தான் இந்த சூரியன் ட்ராவல் பண்ணுவார். அப்போ நமக்கு முழுமையாக நல்ல நேரம் தானுங்க அந்த நேரம். இது தொழில் நிமித்தமாக நமக்கு மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா? அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய், நான் முதலே சொன்னேனுங்க, செவ்வாய் 2ல் இருக்கிறாரு, 2வது பாவகத்துக்கு அதிபதியை பார்க்குறாரு அப்படின்ட்டு. சில பேர் மேஷராசியில் பிறந்தவங்க சொந்த வீடு வாசல் கட்டி கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிற முடியலைங்க, அல்லது மனம் வாங்கினங்க, ஏகப்பட்ட கோளாறு இருக்குதுங்க அப்படின்னா, சட்ட ரீதியாக பிரச்சனை இருக்குது, மனசால் ரீதியாக பிரச்சனை இருக்குது. அப்படி என்றால் இந்த நேரத்தில், அதாவது இந்த 19 தேதிக்குள்ளாரவே இதெல்லாமே நடக்கும். 19 தேதிக்குள்ளார அந்த மனையில் இருக்கிற சிக்கல்களெல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சார் ஆசாசையாக வீடு வாசல் வாங்கினுங்க, அடமானம் போட்டுனுங்க, 4 டியூ கட்டலைங்க, 5 டியூ கட்டலைங்க, இன்றைக்கி பேங்க்லேருந்து ஜப்ஜி பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதாவதுங்க ஐயா, நான் முதலியே சொல்லிட்டேனுங்க, மன அழுத்தம் தீரப்போகுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மன அழுத்தம் இருக்கும் இல்லையா? பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, பணம் மட்டுமே கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போது ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அந்த மன அழுத்தத்தை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வாய்ப்புகள். இதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது எப்படி எத்தனை பேருக்கு இந்த விவரம் தெரியுன்றது எனக்கு தெரியல. இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பாருங்கள். இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நமக்கு எத்தனாம் தேதி? 16ஆம் தேதி 4வது பாவகத்துக்கு வரார். அதாவது குரு பகவானோட சேர்றார். அந்த இடத்துல ஏற்கனவே குரு உச்ச நிலையில். அப்போ சூரியனும் குருவும், இந்த சூரியனும் குருவும் இந்த 2 பேருடைய பார்வை பார்த்திங்கன்னா நம்ம ராசிக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை, தனகாரகன் உச்ச நிலையில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்க, ஏற்கனவே புதன் தொழில் ஸ்தானத்தை பார்க்க, சுக்கிரன் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவரும் தொழில் ஸ்தானத்தை பார்க்க, சூரியனும் தொழில் ஸ்தானத்தை பார்க்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய வண்ணம் இருக்கும். அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் என்னன்னா, நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் பலனை கொடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த சூரியனுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் தனகாரகனோட சேர்ந்து, தனகாரகனுடைய சாரம் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் கடகத்தில் தானே வரணும். அப்போ ஒரு 4 நாள் நமக்கு சரியாக சொல்லணும்னா 16ஆம் தேதியிலிருந்து, ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து 17, 18, 19, 20 அந்த 4 நாள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும், அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். இந்த மாதிரியான ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு வாரியான பலன்களை தான் இந்த பிரபஞ்சம் எல்லா ராசிகளுக்கும் ஏற்படுத்துது. அதை தெரியாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு சிக்கலை. தெரிஞ்சுக்கிட்டோம்னா தொந்தரவுகள் இல்லை. சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2வது பாவகத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் ஏறும் பொழுது, ரோகிணி நட்சத்திரத்தில் ஏறும் பொழுது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவகத்தில் இருக்கின்றதை விட ஒவ்வொரு சாரத்தில் வரும் பொழுது மாற்றங்கள் அதிகமாக ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ தாய்மாமன் வீட்டில், அதாவது தாய்மாமனுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு, தாய்மாமன் வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சில பேருக்கு அம்மாவளி சொத்து வரும்னு இருக்குதுங்க, ஆனால் வரலைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் செவ்வாய் ஏறும் பொழுது, ஏன்னா செவ்வாய் 2வது பாவகத்தில் ரோகிணி நட்சத்திரம், அந்த சந்திரன் இந்த இடத்துல உச்ச நிலையை அடைவார். அந்த நேரத்தில் அது 21ஆம் தேதி 20லிருந்து கிட்டத்தட்ட 24 தேதி வரை
20, 21, 22, 23, 24 கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள். அந்த நாளில் தாய் வழியில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி காதல் விவாகரம் இன்றைக்கி ஏன்னா இந்த சந்திரன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா மனோகாரகன் சொல்லுவாங்க. மனசு அப்படின்னா சந்திரன் தான். அப்போ அந்த 20, 21, 22, 23, 24 அந்த 4 நாளில் பிரிஞ்ச காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் 5 வருஷமாக 6 வருஷமாக நாங்கள் பழகிட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நான் கட்டணம் அவங்கள தான் கல்யாணம் பண்ணுன்ற எண்ணத்தில் தான் நானும் இருக்கிறேனுங்க, அவங்களும் இருக்கிறாங்க. என் தாய் தந்தையை சங்கடப்படுத்தி நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்க 20, 21, 22, 23, 24 அந்த தேதியில் உங்களுடைய விஷயங்களை வீட்டில் தெரியப்படுத்துறதுனால அந்த பேச்சு நடத்துறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த சனி பகவான் நம்ம ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க, லாபஸ்தானாதிபதி பார்வை பார்த்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார். புதுமையான தொழில் எப்போ சார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஆடி மாதம் ஆரம்பிக்க முடியுமா? அப்படி ஆரம்பிக்க முடியாது. இந்த மாதத்துலேயே, இந்த ஜூலை மாதத்தில் சார் செட் ஆகுமா சார்? 16 தேதிக்குள்ளார நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு இந்த மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகுமா? சுக்கிரனும் குருவும் ஒரே பாவகத்தில் இருக்காரே, சுக்கிரன் புத்திரஸ்தானத்தில் இருக்க போகிறாரே, உங்கள் ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாரே, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியாதிபதியை பார்க்க போகிறார். இதனால் இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள், நாகதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, நடக்கலை, இந்த சங்கடங்களெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். அப்போ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சு சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குன்றதுல மாற்றுகிறது கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்கள் நடந்ததா நடக்கலையான்ட்டு. அதே மாதிரி ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறேனுங்க, யாருக்கு தேவையோ எழுதிக்கோங்க. ஒவ்வொரு வயசுலையும், ஒவ்வொரு மாதத்துலையும், ஒவ்வொரு தசையிலையும், ஒவ்வொரு புத்தியிலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும், எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்ட்டு கைப்பட எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேஷராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.